Hi! Welcome to Bookbox. Don't forget to subscribe and tap the bell icon to get our latest videos. மிதமிஞ்சிய வாழைப்பழம். எழுதியவர் நோனி. ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாசுக்கு அன்று மிக மோசமான நாள். யாருக்கும் தோட்டத்தில் அவன் விளைவித்த வாழைப்பழங்கள் தேவைப்படவில்லை. அவனது குடும்பத்தாருக்கும் வேண்டாம், அவனது அண்டை வீட்டாருக்கும் வேண்டாம், அவனது நண்பர்களுக்கும் வேண்டாம், தொலைவில் இருக்கும் சந்தையில் விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கும் வேண்டாம், ஏன் அவனுடைய பசுக்களுக்கும் கூட வேண்டாம். மிக்க நன்றி, வேண்டாம் என அனைவரும் கூறினர். பழங்கள் இனிப்பாக உள்ளன, ஆனால் எங்களிடம் மிதமிஞ்சி கிடக்கிறது. எங்களால் இதற்கு மேல் உண்ண முடியாது. பாவம் ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ். அவனால் இப்பொழுது மிதமிஞ்சி விளைந்த வாழைப்பழத்தை என்ன செய்ய முடியும்? அவனது கிராமத்திற்கு அருகில் உள்ள நகரமான தொட்டூரில் இருக்கும் விவசாய மையத்தின் உதவியை நாட முடிவு செய்தான். அருமையான வாழைப்பழங்களை எடுத்துக்கொண்டு அங்கு சென்றான். நிச்சயமாக அங்கு அவனுக்கு நல்ல யோசனை சொல்ல யாராவது இருப்பார்கள். சில நாட்களுக்கு பின் ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் வீடு திரும்பும் போது மகிழ்ச்சியுடன் காணப்பட்டான். தனது தோட்டத்தில் திரும்பவும் வாழை மரங்களை வளர்க்கத் தொடங்கினான். ஆனால் அவன் யாருக்கும் பழங்களை தரவில்லை. அவனது குடும்பத்தாருக்கும் தரவில்லை, அவனது அண்டை வீட்டாருக்கும் தரவில்லை, அவனது நண்பர்களுக்கும் தரவில்லை, தொலைவில் இருக்கும் சந்தையில் விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கும் தரவில்லை, ஏன் அவனது பசுக்களுக்கும் கூட தரவில்லை. அனைவருக்கும் ஆர்வம் அதிகமாயிற்று. அனைத்து வாழைப்பழங்களும் எங்கே செல்கிறது? ஒரு நாள் அருகிலிருக்கும் சிவண்ணா என்பவர் ஒரு மிகப்பெரிய பூஜைக்கு ஏற்பாடு செய்தார். பூசாரி அவரிடம் 108 பழுத்த வாழைப்பழங்களை காணிக்கையாக கொண்டு வரச் சொன்னார். சிவண்ணா ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாசிடம் ஓடினார். முன்பு வேண்டாம் என்று சொன்னதற்கு மன்னித்துவிடு, ஆனால் இப்பொழுது எனக்கு 108 பழுத்த வாழைப்பழங்கள் வேண்டும். தயவு செய்து எனக்கு உதவுவாயா என்றார். ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் தனது கன்னத்தை தட்டியவாறே, நல்லது, இப்பொழுதுதான் அறுவடை செய்தேன். நான் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கிறேன். உங்கள் பூஜை தொடங்கட்டும், நான் கண்டிப்பாக வருவேன் என்றான். பூஜை துவங்கியது. அதைக் காண கிராமத்திலிருந்த அனைவரும் அங்கு வந்திருந்தனர். பூசாரி பூஜையை ஆரம்பித்தார். கடவுளுக்கு வாழைப்பழங்கள் படைக்கும் நேரமும் வந்தது. அப்பொழுது ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் கையில் பெரிய பையுடன் உள்ளே நுழைந்தான். பையிலிருந்து 27 பொட்டலங்களை ஜாக்கிரதையாக எடுத்து அக்னியின் முன் வைத்தான். ஒவ்வொரு பொட்டலமும் வாழை இலையால் கட்டப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பொட்டலத்திலும் உயர் ரக வாழைப்பழ அல்வா SS பண்ணை என்று எழுதியிருந்தது. ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் பூசாரிக்கு ஒன்றை கொடுத்து, ஒவ்வொன்றிலும் 4 பழத்தின் கூழ் உள்ளது. இங்கு 27 பொட்டலங்கள் உள்ளது. உங்களுக்கு தேவையான 108 பழங்கள் இதில் அடங்கும் என்றான். ஆச்சரியத்தில் பூசாரி ஓதுவதையே மறந்துவிட்டார். அந்த அமைதியில் ஒரு குழந்தை சிரிக்கத் தொடங்கியது. உடனே அனைவரும் கைதட்டி சிரித்தனர். இப்பொழுது நமக்கு ஸ்ருங்கேரி ஸ்ரீனிவாஸ் அவன் விளைவித்த வாழைப்பழங்களை என்ன செய்தான் என்று தெரிந்துவிட்டது. Hey there! Don't forget to like and share this video. Also, please leave your comments below.